ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வரலட்சுமி விரதம் நான் எப்படி கும்பிட்றேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நானும் ரொம்ப தத்துக்குட்டி தாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் சாமி கும்பிட்றேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னோடய பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாமே சிலை வச்சு அம்மனை வடிவமைச்சு அதில் கொண்டாடுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் பயம். எனக்கு நம்ம பண்ணுறோமோ பண்ணலையோ அது ரெண்டாவது விஷயம். ஏதாவது தப்பாக பண்ணி ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம சிம்பிளாக ஃப்ரேம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸாக நாள் நைட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மார்னிங் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அம்மனை நிலவாசல்லேருந்து அழைக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனையில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபோட்டோலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல் படியில் வெளியே காவி கோலம் போட்டு விட்டேன். அந்த கோலத்து மேலே அம்மனை உட்கார வச்சு 2 பக்கமும் தீபமேற்றி பத்தி எல்லாம் காட்டி அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தேன். வெளியே ஃபோட்டோ கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டாக இல்லை வைக்கிறதுக்கு. அதனால் நகையை கீழே அம்மனை சுற்றியும் போட்டு விட்டேன். நல்லபடியாக அந்த டயத்துக்குள்ளே அம்மனை அழைச்சி உள்ளே அழகாக கோலம் போட்டு மனை வச்சு அம்மனை அதில் உட்கார வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன். அதுக்கப்புறமா அம்மனுக்கு நகை போட்டு பூ வச்சு மஞ்சள் கயிறும் கட்டி விட்டாச்சு. அம்மனை அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமா அம்மனுக்கு முன்னாடி ஒரு பக்கம் குலதெய்வ சொம்பு, இன்னொரு பக்கம் விநாயகரை செட் பண்ணிட்டேன். குலதெய்வ சொம்பில் மஞ்சள், அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் பூவும் போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த கலசத்துக்கு வச்சு அழகாக அங்கே செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா விநாயகர் மஞ்சள் பிடி வைக்கலாம். எங்கிட்ட விநாயகரே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவரையும் அழகாக மனையில் உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அவருக்கு ஒரு ரோஸும் வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். அம்மனுக்கு 2 பக்கமும் குத்து விளக்கு செட் பண்ணி ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டேன். இது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சத்தியமாக நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் முதல் முறை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கும் ரொம்ப உழப்பல் இருந்துச்சு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஃபஸ்ட்டு பண்ணலாமா, இதை செகண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற உழப்பல் இருந்தது. எப்படியோ அப்படி இப்படின்னு பார்த்து லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நல்லபடியாக திருப்திகரமாக பண்ணிடலாம். அம்மன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பயபக்தியோட நல்ல மனசோட தான் பண்ணுறோம். நம்ம எதுவும் கெட்டது பண்ணுறதுக்காக பண்ணுறது இல்லை இது. அதனால் அம்மன் கண்டிப்பாக ஏற்றுப்பான் அப்படிங்கிறதுல நானும் என்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு தட்டில் அம்மனை அழைச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்னால் என்ன பழங்கள் வாங்க முடிஞ்சதோ அந்த பழங்களை அம்மனுக்கு படைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச தங்க காயின் 2 இருந்தது. காசு சேர்த்து வாங்கியிருந்தேன். அதையும் அம்மன் பாதத்துக்கிட்ட வச்சுட்டேன். தங்க நகைகள் நம்ம கழுத்துலையும் போடலாம். மற்ற காயினாக இருந்தாலுமே கூட நம்ம ஒரு பவுலில் போட்டு அம்மன் பாதத்தில் வச்சிடலாம். எல்லாமே தங்கம் தானே. அதுக்கப்புறமா முன்னாடி வாழை இலையில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல வகைகள் எல்லாம் வச்சுட்டேன். ஒரு குட்டி தட்டில் கொஞ்சமாக பூவு, மஞ்சள், குங்குமம் வச்சாச்சு. இந்த பக்கம் அம்மன் அழைப்புக்கு தேவையானது எல்லாமே இருந்ததில்ல, அது கூட கொஞ்சமாக பூவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சாச்சு. பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், பாயாசம், உளுந்த வடை இதுதான் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி நான் பிரசாதமாகவும் அம்மனுக்கு படைத்தேன். ரொம்ப பெரிய அளவுலையெல்லாம் பிரசாதம் பண்ணலை. இந்த 3 வகையான பிரசாதம் மட்டும்தான் படைச்சு அம்மனுக்கு வச்சேன். 108 மந்திரங்களை சொல்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் அவங்களும் வரலட்சுமி விரதம் கொண்டாடினாங்க. ஸோ அங்கே அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க தட்டு கொடுத்தாங்க. அதில் பழம், வெத்தலைப்பாக்கு, ப்ளவுஸ் பிட்டு இருந்தது, வளையல் இருந்தது. இது வருஷம் வருஷம் அவங்க கொடுப்பாங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் 6 o'clock மேலே நல்ல நேரம் பார்த்து அம்மனை மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எதுவும் படைக்கலை. சும்மாவே சாமி கும்பிட்டுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஆரத்தி எடுத்து வெளியே கரைச்சி அதை வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு விநாயகர் சிலை, அந்த குத்து விளக்கு அந்த கலசம் வச்சுருந்தோம் இல்லையா, குலதெய்வ கலசம், அதை மஞ்சள் தண்ணி கால்படாமல் வீடுகளில் எல்லாம் தொளிச்சு விட்டுட்டு மிச்சத்தை நான் செடிக்கு ஊற்றிட்டேன். கீழே ஊற்றக்கூடாது இல்லை, அதனால செடிக்கு ஊற்றிட்டு அம்மனை பழைய பூஜா ரூம்லையே எடுத்து வச்சுட்டு அந்த இடங்களை எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பூஜை தான். காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சு அதை நம்ம திருப்திகரமாக பண்ணினா போதும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் மறுபடியும்